ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, ஓகேவா? அதான் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று, அண்ணாமலை பேசுகிற அந்த பேச்சுக்கான ஒரு பதிலடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் பண்ண ஒரு செயலுக்கான ஒரு விமர்சனம், ஓகேவா? அதாவது முதல்ல அண்ணாமலை பேசின பேச்சு, அதாவது அண்ணாமலையே ரொம்ப அதிகப்படியான ஒரு டைலாக் விட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் பேசின ஒரு டைலாக்கு, நான் இன்னும் விஜய அதாவது தமிழை வச்சு காலத்தை அடிக்கவே ஆரம்பிக்கல, அடிக்க ஆரம்பிச்சா என்னன்னு தெரியும்ல, இந்த மாதிரி சில்லறத்தனமான அள்ளு சில்லு வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோரணையில் ரொம்ப அதிகாரமாக ஒரு கெத்த ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்காரு விஜய்க்கு எதிராக, தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராக. அதை பார்த்த உடனே தான் எனக்கு என்ன தோணுச்சு கேட்டிங்கன்னா, இல்லை அடிச்சு தான் பாருங்களேன், இல்லை அடிங்களேன், ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப அதிகப்படியாக அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு எதிராக வைக்கிறாரோ அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே அண்ணாமலையை பிடிக்கும், அண்ணாமலையோட அரசியல் எனக்கு பிடிக்கும். அது இதுக்கு முன்னாடி ரசிச்சிருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அண்ணாமலைக்கு. அது எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியுமில்லையும் தெரியல. ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, இவர் சங்கி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வருவாங்க. என்ன வேணால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக எந்த ஒரு பெரிய ஒரு தாக்குதலுமே நடத்தலை. ஏன் சொல்ல போனால் பிஜேபிக்கு எதிராகவே பயங்கரமான தாக்குதலாம் எதுவுமே நடத்தலை அவர் லேட்டஸ்டாக பேசின அந்த ஸ்பீச்சில். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காட்டமான ஒரு பதிலடியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை. அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அண்ணாமலை பாஜக எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் இல்லை. அவரா பாஜக தலைமையை அவர் நிராகரிக்குது, அவருக்கு முக்கியமான இடத்த கொடுக்க மறுக்குது. சொல்ல போனா இது வந்து அண்ணாமலைக்கு பாஜக பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் இளைஞர்கள் இந்த பிஜேபி பக்கம் போக காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை பிஜேபியில் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை நிமிர்ந்துச்சு தமிழ்நாட்டில். ஸோ அப்படிப்பட்ட அண்ணாமலையை எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து பிறந்துட்டாங்க பாஜக. ஸோ அப்படின்னு தன்னுடைய விசுவாசமா அவர் இருக்காரு. சரி, இருந்து போங்க கட்சிக்கு விசுவாசமா. இப்போ என்ன பிரச்சனை, விஜய்க்கு எதிராக இவ்வளோக்குள்ள காட்டமான ஒரு பதிலடியை நீங்க கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத இப்போ பிரச்சனை. அதாவது விஜய் அவர் லேட்டஸ்டா பேசும்போது பாஜக தலைமையிலான மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஒரு மொக்கையா இருக்கு, அதிமுக பெருசா அளவில் இல்லைங்கிறத மறைமுக சாட்டுறதுக்காண்டி தான் பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு விமர்சித்தார். அதாவது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அப்படி பேசும்போது அவர் சொல்றாரு விஜய் அவர்கள் அது ஒரு டப்பா இன்ஜின் ஓட்ட இன்ஜின் விமர்சனம் பண்றாரு. அதுக்கு இந்த நிருபல் கேட்கும் போது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா, எங்க கிட்டே இன்ஜின் இருக்கு எங்க கட்சியில, அங்க இன்ஜினே இல்ல, அதுக்கு ஃபியூல் இருக்கா பெட்ரோல் இருக்கா அப்படின்னு விமர்சனம் பண்ணார். ரெண்டு பக்கமும் சரியா போயிட்டா அவர் பயிர் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த இப்படி இன்ஜின் இல்லைன்னு சொல்றாங்க சொல்லி இந்த பக்கம் விஜய் தமிழ் வச்சுக்கிறது கேட்கும் போது விஜய் அவர்கள் நேரடியாக பயிர் கொடுக்க மாட்டாரு. அவங்க ரெண்டாம் கட்ட தலைவர் அதாவது நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையே அவர் இதுக்கு முன்னாடி பாஜக இருந்து வந்திருக்காரு. ஸோ அது ஒரு விமர்சனம் பண்றாரு, பயிரடி தாக்குதல். ஸோ ஆனால் பெருசா காட்டமா வந்து பாத்தீங்கன்னா தராந்து ரொம்ப விமர்சனம் பண்ணல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் திரும்ப போயிட்டு அண்ணாமலைகிட்ட கேட்கறாங்க நிருபர்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது எடுத்த எடுப்புலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் விஜயவோ தமிழை வச்சு அடிக்க ஆரம்பிச்சு என்ன தெரியுமா அப்படின்னு டைலாக் இருக்கிறாரு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, அண்ணாமலை எதுக்கு இவ்வளவுக்குள்ள ஆக்ரோஷமான டைலாக பேசணும்? அப்படி அண்ணாமலை தரம் தாழ்ந்து எதுவும் விமர்சனம் பண்ணலையே. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டீங்க, நான் என்ன நடிகை இடுப்பு கழிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்பவே நாங்கள் ஒரு பரிந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று நாங்கள் ஒன்றும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆக்சுவலாக இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோக்குள்ள ஆக்ரோஷமாக வரணும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கப்புறம் பாஜக இருக்கக்கூடிய நயனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிட்ட பரிந்து தாக்குதல அவங்க கூட அவ்வளோ பெருசா டைலாக் அப்படி பேசல. நீங்கள் இதுக்கு இவ்வளோக்குள்ள வாரீங்கன்னு தான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி அண்ணாமலை பத்தி. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல நயனா நாகேந்திரனுக்கு வராத கோபம், அவரு கூட இவ்வளவுக்குள்ள பயங்கரமான ஒரு டைலாக் இன்னும் வைக்கலையாப்பா, அப்புறம் எதுக்கு அண்ணாமலைக்கு இவ்வளவுக்குள்ள அப்படி பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சு. அண்ணாமலை அவர்கள் ஒரு லைம் லைட், அதாவது இங்க எல்லாருமே ஒரு அரசியல் எப்படி பண்ண கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசினாலும் சரி விஜய் அவர்களை பத்தி பேசி தன்னுடைய அந்த ஒரு மார்க் ரேட்டை வந்து ஏற்றுறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அரசியல் லாப நட்ட கணக்க விஜய் வச்சு தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த வகையில் இவருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பா இதை பத்தி பேசினாங்கன்னா சோசியல் மீடியா வச்சு காசாம போகும், விஜய் அவர்ல நான் இருக்க அரசியல் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்றாங்க. அந்த வகையில் தான் இவர் இந்த டைலாக் விட்டுருக்காரா நான் கவனிக்கிறேன். எனக்கு என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு இது இருக்கு, அண்ணாமலைகிட்ட ஒரு ரோசம் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த ரோசம் எந்த இடத்துல செயல்படும் கேட்டீங்கன்னா, எப்போ உங்களை ஒதுக்கிட்டு எங்களுக்கு எடப்பாடியோட கூட்டணி தான் முக்கியம் பாஜக தலைமை முடிவெடுச்சோ அப்பவே நீங்க ரோசமா செயல்பட்டு இருக்கணும். எனக்கு அதான் சொல்லணும்னு தோணுது. ஆனா கட்சியில் வரும்போது அவர் அப்படி கோவப்பட்டாருன்னா அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லையே. அவர் நான் இதுதான் இதுக்கு முன்னாடி எனக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து அண்ணாமலை சீமான் விஜய் அவர்கள் இதில் கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு நாம ஏன் சப்போர்ட் பண்றதுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அதாவது அண்ணாமலை அவர்களும் ஒரு நல்ல அரசியல் தான் பண்றாரு, ஆனா அவரால் தன்னிச்சே எந்த ஒரு முடிவுமே இங்க எடுக்க முடியாது. அதான் திரும்ப சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாஜகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை யாருங்கிறதே வெளியே தெரியும். அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறதுக்கு யாரும் தெரியாது. ஸோ பாஜக தான் அவர் கூட்டு வந்துச்சு, பாஜக தான் பிரபலப்படுச்சு, பாஜகவே ஒன்றும் ஆக்கிட்டு விட்டு போயிருக்கு. எந்த ஒரு பெரிய பதவியும் கொடுக்காம அவர் விட்டுட்டு போயிருக்கு, புரியுது இல்ல? ஸோ அதனால அவரால் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையா பாஜக என்ன சொல்றதோ அதை தான் அவரால் செயல்படுத்த முடியும்.
அப்படிங்கிறது அவரால் தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உதாரணம் காட்டியிருப்பேன். இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஸோ சீமான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சீமான் அவர்கள் உண்மையிலே தமிழ் தேசியம்ட்டு ஒரு புது மாற்றமா வந்து நிக்காரு, மாற்றத்தோட நிக்காரு. நல்ல அரசியல் தான். ஆனா அவர் நேரத்துக்கு நேரம் மாறி மாறி பேசுறதுனால நம்மளுக்கு வந்து அவருடைய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை வர மாட்டேங்குது. ஏன் அப்படி மாறி பேசுறாரு அப்படிங்கிறதுல ஒரு நம்மளுக்கு ஒரு கோவம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி பெரியார் தூக்கி பிடிச்சிட்டு இப்ப பெரியாரை போட்டு அடிக்கிறது, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடவுளை இழிவுபடுத்தி இப்ப கடவுளை முருகர் கடவுள் எல்லாம் தூக்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி குழப்பமான முடிவுல ஏன் எடுக்காரு? ஒரே நிலைப்பாட்டில் போனோம். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கோவம் வந்தது காரணம் கேட்டீங்கன்னா இப்போ திமுக எதிர்த்து விளையாட வேண்டிய நேரத்தில் முழுக்க முழுக்க அவங்க கட்சி தம்பிகளும் அவரும் விஜயவர்ல எதிர்த்து அரசியல் பண்ணாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கோபத்தை அவர் மேலே இருக்கு. அவர் வந்து விஜய் அடிக்காம அவர் என் தம்பி அவங்க அரசியல் பண்ணிட்டு போறப்ப இப்ப இன்னைக்கு சொன்னார்ல லேட்டஸ்டா தமிழை வச்சுக்கிறது யாரும் விமர்சிக்க கூடாது, அதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை, நம்மளுக்கு கட்சி வேலை இருக்குது. ஆரம்பத்துல இருந்து பார்த்துருந்தா இன்னுமே நம்மளுக்கு நாம் தமிழ் கட்சி மேல ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கும். சரி அவங்க பாதையில படிக்காங்க, எது பெஸ்ட்னு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனா அது இல்லாம எதிரிகளை அடிக்காம முழுக்க முழுக்க விஜய் மேலேயே கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்களா, சோ அப்போ அவங்க மேலே நம்மளுக்கு கோவம் வந்துச்சு. சோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னதுல அந்த பையன் நான் ஒத்துக்கிறேன். அதாவது விஜய் அவர்களை பார்த்து அதாவது அவருடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுற அளவுல தான் இருக்கு. விஷயங்கள் கைத்தட்டுற மாதிரி தான் அவர் பேசுறா தவிர டெப்தான்னு பேச ஆரம்பிக்கல. நான் எதுக்காக உங்களுக்கு நான் வந்து புதுசான ஒரு மாச்சு என்ன எதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும், நான் வந்தா இங்க இல்லாத ஏதாவது ஒரு மாற்றத்தை பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் அவர் இன்னுமே பேச ஆரம்பிக்கல அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். அது அந்த பதிலுக்கு ஏற்புடையதான். ஸோ அதுதான் விஜயவர்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஆதரிக்கிறேன். அதாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு இப்போ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் விஜய் ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அது மட்டுமே வச்சு விஜய் ஜெயிக்க முடியாதுல்ல. பலதரப்பட்ட மக்கள் நம்மளை ஓட்டு பண்ணா மாற்றமா நான் வந்து இதை பண்ணுவேன்ப்பா, நான் என்னோட செயல் திட்டம் இது, நான் எனக்கு ஓட்டு போனா எதுக்காக ஓட்டு போகணுங்கிறத விஜய் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலா போகும். இப்போ நம்ம சொல்லும் போதுல நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அண்ணா நீங்க வந்து அவசரப்படுறீங்க, சில பேர் சொல்றாங்க அவருக்கு எப்போ எதை செய்ய தெரியும் அப்படி. அதாவது இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே பேசிட்டேன். விஜய் அவர்களுக்கு எப்போ நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா முன்னாடி அப்பவே சொல்லிட்டேன் நான் அந்த டைலாக. அதாவது விஜய் அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ண வரல, இது அவரோட அரசியல், அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவாரு, பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு நானே இது டைலாக்கா பேசியிருக்கேன். இப்போ நானே இதுக்கு இதெல்லாம் பேச கேட்டீங்கன்னா நெருக்கி காலகட்டம் வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாசமா அது கூட சரியா இல்லை. இப்போ வந்து நீங்க டெப்தான அரசியல பேசணும். அதாவது மாற்றம்னு விஜயவர்ல நம்ம சொல்லும் போது மாற்றமா விஜயவர்ல என்ன பண்ண போறாங்க எதிர்பார்ப்பு இருக்கு. விஜயவர்களுக்கு அப்ப விஜயவர்ல எதுவுமே பண்ணாம அண்ணாவை கொண்டாடுங்கள், அண்ணாவை தூக்கி பிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால மட்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றமா தோணும். ஸோ எனக்கு வந்து அவருடைய பலத்தை அவரே யூஸ் பண்ணாமல் இருக்காரோ, அவரு ஒரு சொல்லிட்டாருன்னா அதை கடக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற அளவுக்கு அவருடைய ஃபேன்ஸ் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பயங்கரமா இருக்காங்க, ஆஃப்லைன்லையும். ஸோ அதாவது அவர் தான் சரியா யூஸ் பண்ணாமல் இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த அரசியலை இன்னுமே டெப்தா பேசலாம், ஆனால் பேச மாட்டேங்காரு. அவருக்கு என்ன அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஆனால் எனக்கு பார்க்கும்போது தான் தோணுது. அதாவது இப்போ நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் நீ கமெண்ட் ஒரு மாதிரி இது போடுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கிடைக்கிறது உண்மையிலே அவரும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நம்மளுக்கு இப்போ விஜய்க்கு ஆதரிக்கிறோம் தான், ஆனால் விஜய் ஆதரிக்கிறது விஜய் பேசுறதுலையோ இல்லை செயல்படலையோ ஏதாவது ஒரு சின்னது தான் நம்ம வந்து நேர்மையை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு கருத்து சொல்றோம்ல. ஆனா அப்படி கருத்து சொல்லும் கூட இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஏன்னா அது அப்படி கிடையாதுனா அது இப்படிதான், அதுக்காண்டி தானே அவர் அது சொல்லாம இருக்காரு, அதுக்காண்டி தான் அது அப்படியே பாசிட்டிவா அவர் பண்ற எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேசக்கூடிய கமெண்ட் போடக்கூடிய கோடானு கூடிய அந்த தோழர்ல வச்சிருக்காரு. அப்பா அடிச்சா எப்ப எப்படி கிளம்புறல, அதாவது என்ன பண்ணாலும் ரைட் தான், எங்களுக்கு விஜய் தூக்கி நாங்க வந்து முதலமைச்சர் உட்கார வச்சிடணும் அப்படின்னு அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்களே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னுமே நல்லா கொஞ்சம் அரசியலா பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணாம அவர் டெப்தா அரசியல் பேசாம மேலோட்டமா அதாவது டைலாக் மட்டும் பேசிட்டு சும்மா அந்த டைலாக் பேசிட்டு போறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை ஏன் இப்பவே நான் சொல்லிடுறேன் கேட்டீங்கன்னா இதையாவது பார்த்து இந்த காணொலியா பார்த்து நம்ம பேச்சலாம் அவர் கேட்பாரா பார்ப்பாரான்னு தெரியல, இருந்தாலும் நம்மளுக்கு கிளம்பி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வருகிற இந்த 13ஆம் தேதி நினைக்கிறேன் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அவர் மாநாடு போட போறாரு விஜய் அவர்கள் தலைமையில். ஸோ அங்கே வந்து விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது வேற லெவலில் இருக்கணும், அதை நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் சொல்லியிருந்தேன்ல, அது என்ன கேட்டிங்கன்னா அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் லேட்டஸ்டா ஒரு தூய்மை பணியாளர்கள் ஒருத்தங்க லேடி ஒருத்தங்க அவங்களே அவங்க குடும்பத்தையும் சேர்ந்து அவங்க மேலே தோளில் கை போட்டு ஃபோட்டோ ஒன்று பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் கூட பார்த்திபன் அவங்க காலில் வந்து அவரும் ஃபோட்டோ எடுத்தாரு. இப்படி 2-3 பேர் வரிசையாக நான் பார்த்தேன் இன்னைக்கு சோசியல் மீடியா, அது வந்து வயலேட் இருந்துச்சு அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கீழே கடந்த 42 சவரன் நினைக்கிறேன், அது கரெக்டானு தெரியல, அந்த சவரனை கீழே கடந்து எடுத்து அந்த நகையை நேராக கொண்டு காவல்துறையில் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே அதுக்கு வந்து ஒரு சன்மானமாக எவ்வளோ 1 லட்சம் கொடுத்தாங்க நினைக்கிறேன். அதுக்கு அதாவது அவங்களை பாராட்டி இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல அந்த தூய்மை பணியாளர் அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளையும்
ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டான், நானேலாம் பண்ண மாட்டேன். நம்ம வந்து கீழே கிடந்து இவ்வளோக்குள்ள ஒரு நகையோ ஒரு பணமோ கிடைச்சது அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு வந்து காவல்துறையிட்ட கொடுக்கணும். காவல்துறை இப்போ வந்து சரியாலாம் எல்லாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். யாரோட ஏன்னா இப்போ நம்ம ஒரு நகையை நம்ம எடுக்கணும்னு வச்சுருங்களேன், அது உயிர் யாராவது தேடுறாங்க வைக்கான்னு தெரிஞ்சா நம்ம டேரக்டாக மட்டும் கொடுத்துருவோம், இதான் அவங்க நகைன்ட்டு நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சா. தெரியாம எங்கேயோ நகை கிடக்குன்னா அவ்வளோ நகை கொண்டு அப்படியே கொடுப்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயல். அதை நம்ம பாராட்டே தீரணும். அதுக்கு சன்மானமாக இன்னும் கூடுதல் தொகையை கூட அந்த பெண்ணுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கலாம், முக ஸ்டாலின் அவர்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்மியான அளவு தான் கொடுத்துருக்காரு. எங்கேயோ ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா போதையில ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு என்னெல்லாம பண்றவனு இறந்தா கூட 10 லட்சம் கொடுக்குறோம், இத்தனை இது பண்றோம். ஸோ அப்படிப்பட்ட வகையில் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் முன்னுதாரணமாக ஒரு செயலை பண்ணக்கூடிய ஒருத்தங்களை கௌரவிக்கிறது, இன்னும் பெரிய லெவலில் கௌரவிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணோட்டம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் கேட்டீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவர்களோ சரி, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு பாட்டுறாங்கல்ல, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு பாடிருப்பான்னு நினைக்கிறான், குடும்பத்தையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்திருக்காரு. எனக்கு அதில் என்ன ஒரு நச்சுன்னு தோணுச்சுன்னா, அந்த பெண்மணி தூய்மை பணியாளர்கள் அவங்க அந்த தூய்மை பணியாளர் ட்ரெஸ்ஸோடையே வந்து அவரை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அது ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் காட்டணுமா அவங்களுக்கு வந்து? அப்படி காட்டணும் ஏன்? அவங்க வந்து நார்மல் ட்ரெஸ்ஸே கூட்டு வந்து கீழே போட்டுலாமே, இவங்களுக்கு வந்து பாட்டுன்னு சொல்லிட்டு ஏன் அந்த தூய்மை பணியாளர் ட்ரெஸ்ஸோடய அவங்க வந்து கூட்டு வச்சு மற்ற எல்லாருமே காட்டுறாங்க, அவங்க மட்டும் வேலை செய்யற அந்த ட்ரெஸ்ஸோட நிற்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் இதை நம்ம பேச கேட்டீங்கன்னா, கடந்த ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கடந்த ரொம்ப மாதங்களாகவே தூய்மை பணியாளர்கள் இந்த தமிழ்நாடு முக ஸ்டாலினோட அரசை எதிர்த்து, அதாவது எங்களை வந்து வேலையை பெர்மனன்ட் பண்ணணும், இந்த நேரத்தில் நமக்கு கூலி உயர்வு கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் வந்துட்டே இருக்கு. தெரியுமா இல்லையான்னு தெரியல. அது கொஞ்சம் கூட அந்த அரசாங்கம் செவி சேர்க்கவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க போன தேர்தல் சொன்னதுதான் உங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் பண்ணி தரேன்ட்டு. ஆனால் அதை பண்ணாமல் இப்போ கான்ட்ராக்ட் விட்டுருக்கனால அந்த பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதை மடமாத்துறதுக்காக திசைத்திட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அப்பப்போ ஏதாவது வேலையை பார்த்துட்டு போவார் ரஜினிகாந்த், அதே மாதிரி இதையும் பண்ணுறாரா அப்படிங்கிறதா எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து. ஏன் இது? ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூய்மை பணியாளருடையோட தான் நீங்கள் கூட்டு வச்சு கௌரவிப்பீங்களா? ஏன் அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டு நீங்கள் கௌரவிக்க மாட்டீங்களா? ஏன் இதுக்கு? அப்போ இது மடமாத்துற மாதிரி இருக்கா இல்லையா? இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சட்டுன்னு தோணுச்சு. அதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணா அவங்கள அப்படியே எடுத்துக்க வேண்டியதுன்னா ஏன் வந்துட்டு, அதாவது அந்த ஸ்பாட்ல வச்சு பார்த்து அது இருந்தால் பரவாயில்ல, இவர் வீட்டுக்கு கூட்டு கௌரவிக்காரு. அவங்க அந்த லேடியவும் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய குடும்பத்தார கூப்பிட்டு வச்சு கௌரவிக்காரு. அந்த பெண்ணை அதே உடையில வச்சு ஏன் இதுக்கு? அப்போ தூய்மை பணியாளருக்கு கௌரவம் பண்ற மாதிரி ரஜினிகாந்த் பாட்டின மாதிரி முக ஸ்டாலின் இதை பண்ண மாதிரி அப்படி ஒரு பிரச்சனையை திசை திருப்புறாங்களோ? ஸோ அப்படிங்கிற எனக்கு கேள்வி இருந்துச்சு. ஸோ இந்த போட்டோ கிளிப்புக்கு நான் காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சு? ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சங்கிலியை தான் கொடுத்துருக்காரு அந்த பெண்ணுக்கு கௌரவிச்சு, சரியா? அதை அந்த ட்ரெஸ்லேயே கூட்டு அவர் கௌரவிக்கிறது சரியா? அந்த ட்ரெஸ்ல கூட்டு கௌரவிக்கணுமா? ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.